அனைவருக்கும் வணக்கம். மிடில் ஸ்கூல் இங்கிலீஷ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கு நாம் காணவிருப்பது ஆன் மண்டே மார்னிங் என்னும் சிறுகதை. இது ஆங்கில எழுத்தாளர் மார்க் ட்வைன் அவர்கள் எழுதிய த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், அதாவது டாம் சாயரின் சாகசங்கள் என்னும் நூலிலிருந்து தழுவி எடுக்கப்பட்டது. சாமுவேல் லாங்ஹோர்ன் கிளமென்ஸ் மார்க் ட்வைன் என்னும் புனைப்பெயரால் நன்கு அறியப்படுபவர். இவர் அமெரிக்க நகைச்சுவையாளரும் விரிவுரையாளரும் எழுத்தாளரும் ஆவார். இவர் எழுதிய டாம் சாயரின் சாகசங்கள், தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், ஹக்கல்பெரி ஃபின்னின் சாகசங்கள், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கல்பெரி ஃபின் என்பன குறிப்பிடத்தக்கவை. அவற்றில் ஹக்கல்பெரி ஃபின்னின் சாகசங்கள் அமெரிக்காவின் சிறந்த நாவலாகும். இவர் அமெரிக்க இலக்கியத்தின் தந்தை என வில்லியம் ஃபஃப்னரால் கூறப்பட்டார். இவர் வளர்ந்த இடமான ஹன்னிபல், மிசௌரியே இவரின் கதைக்களத்திற்கு உருவம் கொடுத்தது. முதலில் இவர் ஒரு அச்சகத்தில் ஊதியமில்லா வேலையாளராக பணிபுரிந்தார். பின்னர் எழுத்து அமைப்பாராக தன் மூத்த அண்ணன் ஓரியனின் பத்திரிகையில் பணிபுரிந்தார். அவருடைய அறிவும் நையாண்டியும் அவருக்கு நிறைய நண்பர்களை சம்பாதித்து கொடுத்தது. அவருடன் நாட்டின் அதிபர், கலைஞர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஐரோப்பிய உயர் பதவி வகித்தவர்களை அனைவரும் நட்பு பாராட்டினர். அவர் தன் பேச்சு மற்றும் எழுத்தின் மூலம் சம்பாதித்த பணத்தை வெவ்வேறு முதலீடுகள் செய்வதன் மூலம் இழந்தார். உதாரணமாக, பெய்ஜி அச்சுக்கோர்ப்பு பொறி தயாரிப்புகளில் அவர் செய்த முதலீடு அதன் தோல்வியால் அவருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. மேலும் வங்கிகள் இவரை திவாலான நபராக அறிவிப்பு செய்தன. பின்னர் அமெரிக்க தொழிலதிபர் ஹென்றி கட்டல்ஸ்டன் ஜோர்ஜர் என்பவரின் உதவியால் நிதி பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக மீண்டு வந்தார். அவர் ஹாலி வால் மீன் வானத்தில் தோன்றிய போது பிறந்தார். அவ்வாள் மீன் மீண்டும் வரும்போது நான் மரித்து போவேன் என கணித்தார். அதுபோல ஹாலி வால் மீனின் அடுத்த தோன்றலில் அவர் இறந்தார். மார்க் ட்வைன் மிகச்சிறந்த அமெரிக்க நகைச்சுவை கலைஞர் என போற்றப்படுகிறார். நாம் இனி காண இருப்பது கிளாசரி. சில புதிய வார்த்தைகளும் அதனுடைய அர்த்தங்களும். பேண்டிங், பிரீத்திங் குவிக்லி, எக்ஸர்ஷன், எஃபர்ட், அக்ரவேட்டட், இரிட்டேட்டட், ஸ்னாட், எ க்ரை மேட் டு ஷோ அன்ஹாப்பினஸ், anxiously, tensely, லூப், கர்வ். இனி தமிழில் காண்போம். பேண்டிங், பிரீத்திங் குவிக்லி, அதாவது கொஞ்சம் வேகமாக மூச்சு விடுறது. எக்ஸர்ஷன், எஃபர்ட், அதாவது முயற்சி செய்தல். அடுத்து அக்ரவேட்டட், இரிட்டேட்டட், எரிச்சலோடு இருப்பது. அடுத்து ஸ்னாட், எ க்ரை மேட் டு ஷோ அன்ஹாப்பினஸ், ஒருவருடைய அந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத வெளிப்படுத்துவதற்காக ஒரு சின்ன சத்தம் கொடுக்கறது. ஆன்சியஸ்லி, டென்ஸ்லி, கவலையோடு இருக்கிறது. லூப், கர்வ். கர்வ் அப்படின்னா ஒரு சின்ன வளைவு, இல்லாட்டினா ஒரு முடிச்சு, அது மாதிரி சொல்லலாம் கர்வ். அன்பு மாணவ செல்வங்களே, வாருங்கள் இனி கதையிலே இணைவோம். மண்டே மார்னிங் ஃபவுண்ட் டாம் சாயர் மிசரபிள். மண்டே மார்னிங் ஆல்வேஸ் ஃபவுண்ட் ஹிம் so, because it began another week's slow suffering in school. He generally began that day with wishing he had had no holiday in between. It made the going into prison again so much worse. அதாவது மண்டே மார்னிங் எல்லாருக்கும் எப்படி இருக்குதோ தெரியாது, ஆனால் டாமுக்கு அந்த மண்டே மார்னிங் ரொம்ப ஒரு சோகமாக வருத்தமாக இருக்குது. எப்போயுமே அவனுக்கு அந்த மண்டே மார்னிங் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அவனுக்கு. அவன் என்ன நினைக்கிறான்னா, அதாவது அந்த மண்டே மார்னிங் ஸ்கூலில் அடுத்த வாரத்துக்கு மறுபடியும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளார ஃபீல் பண்ணுறான். அப்புறம் மறுபடியும் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், ஏன் இந்த லீவ் இடையில இது வருது, வராமையே இருந்திருக்கலாம், அது வர்றதுனால தானே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்ம ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி
அந்த மண்டே மார்னிங்கையே ரொம்ப வெறுத்துக்கிட்டு இருக்கான். Tom lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. He examined himself. No sickness was found, and he investigated again. This time he could detect stomach ache, but it soon grew feeble and presently died wholly away. He reflected further. Suddenly he discovered something. One of his upper front teeth was loose. This was lucky. He was about to begin to groan as a starter, as he called it, when it occurred to him that if he came into court with that argument, his aunt would pull it out, and that would hurt. So he thought he would hold that tooth in reserve for the present and seek further. டாம் இப்போ என்ன பண்ணுறான், படுத்துக்கிட்டே யோசனை பண்ணுறான். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு இப்போ ஏதாவது நம்ம உடம்பில் சரியில்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, வீட்டிலே இருந்துடலாமேன்ற ஐடியாவோட அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் மறுபடியும் திரும்ப யோசனை பண்ணுறான், ஏதாவது நம்ம உடம்பில் வியாதி மாதிரி இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. அதாவது நம்ம வயிற்று வலி இருக்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணலாமா, ஆனால் லேசாக வலி இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வயிற்று வலி உடனே மறைஞ்சிருது. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறான், வேறு என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஆனால் போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறதுனால அடுத்து என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணும்போது அவனுடைய மேல் பல் ஒன்று லேசாக ஆடுற மாதிரி இருக்குது. ஆஹா பரவாயில்லையே, இதை வச்சு இன்றைக்கி ஒரு கேம் ஆடிடலான்னு நினைக்கிறான். முனக ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த இதை எடுத்துக்கிட்டு ஆண்ட் பாலிக்கிட்ட போகும்போது அந்த ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க, அதை பல்ல பிடிச்சி உருவிடுவாங்களோன்னு ஒரு பயம் வேறு அவனுக்கு இருக்குது. அதனால் இதை ரிசர்வாக வச்சுக்கிட்டு, அதாவது இப்போதைக்கு இருக்கட்டும், அடுத்து வேறு என்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மறுபடியும் அவன் திங்க் பண்ணுறான். வேறு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறான். Nothing offered for some little time, and then he remembered hearing the doctor tell about a certain thing that laid up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. So the boy eagerly drew his sore toe from under the sheet and held it up for inspection. But now he did not know the necessary symptoms. However, it seemed well worthwhile to chance it. So he fell groaning with considerable spirit, but Sid slept on unconscious. Tom groaned louder and fancied that he began to feel pain in the toe. No result from Sid. டாம் என்ன பண்ணலாம்னு நினச்சி ரொம்ப குழம்பி போயிருக்கான். அவனுக்கு எந்த இதுவும் ஞாபகத்துக்கு வரல. அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போது ஒரு டாக்டர் அங்கே வந்திருக்க ஒரு நோயாளியை பார்த்து, உங்கள் கால் விரலை எடுக்கும்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அவன் இதை நினச்சி பார்க்குறான், நம்ம இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு நினச்சிட்டு அவனுடைய இந்த அடிபட்ட கால் விரல் பகுதியை அந்த ஷீட்லேருந்து பெட்ஷீட்லேருந்து அப்படியே எடுத்து மேலே எடுத்து பார்க்குறான். இதை நம்ம ஆன்ட்டிக்கிட்ட சொல்லி பயன்படுத்திக்கலாமான்னு பார்க்குறான். டாம் என்ன பண்ணுறான், மறுபடியும் திரும்பவும் அவனுக்கு அந்த சரியான அறிகுறிகள் இல்லாத மாதிரி தோணுது. இருந்தாலும் இந்த சான்ஸை தான் பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறான். அதனால் அவன் முனக ஆரம்பிக்கிறான். குரோனிங் அப்படின்னு சொல்கிறான், முனக ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் முனகர் சத்தம் பக்கத்தில் படுத்திருக்க அந்த சித்து அவனுடைய ஆஃப் பிரதருக்கு கேட்கல. இதை பார்த்தோன்னே அவனுக்கு மறுபடியும் கொஞ்சம் வேகமாக முனக ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த வலினால் துடிக்கிற மாதிரி அவன் அந்த சித்துக்கு தெரியணுன்றதுக்காக முனக ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த சித்துகிட்ட எந்த வித ரிசல்ட்டும் இல்லை. அவன் அப்படியே கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல் படுத்திருக்கான், அதாவது அன்கான்ஷியஸ். Tom was panting with his exertion by this time. He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. Sid snored on. Tom was aggravated.
He said, "Sid, Sid," and shook him. This course worked well, and Tom began to groan again. Sid yawned, stretched, then brought himself upon his elbow with a snort and began to stare at Tom. Tom went on groaning. டாம் என்ன பண்ணுறான், தொடர்ந்து முனைகிட்டே இருக்கிறான். அதை சித்து எப்படியாவது கேட்டுருன்னு முனைகிட்டே இருக்கிறான். அந்த முனகல் அப்படி பண்ணும் போது அவனுக்கு கொஞ்சம் மூச்சு இறைச்சி ஆரம்பிச்சிருது. ஏன்னா தொடர்ந்து அவன் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உடனே அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் நேரம் படுக்கையில் விழுந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் மறுபடியும் அவன் எந்திரிச்சு சித்து தொடர்ந்து கேட்குறபடி, அதாவது அவன் தூங்கிக்கிட்டு இருந்து எழுப்புற தொடர்ந்து கேட்குற மாதிரி தொடர்ந்து அவன் முனைகிட்டே இருக்கான். ஆனால் சித்து அதை கேட்குற மாதிரி தெரியல. அவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே டாம் கொஞ்சம் அவனுக்கு எரிச்சல் வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான், சித்துக்கிட்ட போய் சித் அப்படின்னு சொல்லி அவனை உலுக்கி எழுப்புறான். இது கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறான், சித்து அதை கேட்கணுன்றதுக்காக மறுபடியும் அவன் முனக ஆரம்பிக்கிறான். இது சித்து அதை பார்த்தோன்னே எந்திரிச்சு லேசாக அப்படியே கொட்டாய் விட்டுட்டு உடம்பு அப்படியே முறித்து கொடுத்துட்டு படுக்கையிலேருந்து அவன் கொஞ்சம் எல்போ, அதாவது முழங்கை வச்சு அமர்த்தி எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல், அதாவது ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு ஏண்டா என்னை எழுப்புறன்ற மாதிரி கேட்டு அவனை டாமை வெறிச்சு பார்க்குறான். டாம் என்ன பண்ணுறான், மறுபடியும் அதே மாதிரி திரும்பவும் முழக ஆரம்பிக்கிறான். Sid said, "Tom." "Say, Tom." No response. "Here, Tom. What's the matter, Tom?" And he shook him and looked in his face anxiously. Tom moaned out, "Oh, don't, Sid. Don't shake me." "Why, what's the matter, Tom? I must call Auntie." "No, never mind. It will be over by and by, maybe. Don't call anybody. But I must. Don't groan so. Tom, it's awful. How long you been this way? Hours? Oh, don't sit so. Sid, you will kill me." டாம் உணகிறத பார்த்துட்டு சித்து டாம் கிட்ட போகிறான். அவனை அப்படியே உடம்பை பிடிச்சி உலுக்கி ரொம்ப வருத்தத்தோட, "டாம், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணுற? என்னாச்சுன்னு சொல்லு" அப்படின்னு சொல்கிறான். உடனே டாம் சொல்கிறான், "என் உடம்பு அப்படியே குலுக்காத, எனக்கு ரொம்ப வலிக்குது. இல்லை, நான் ஆன்ட்டிக்கிட்ட நான் சொல்லணும். நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, யார்கிட்டையும் இது சொல்லாத, எல்லாமே சரியாயிரும்" அப்படின்னு டாம் சொல்கிறான். அப்போ நீ கொஞ்சம் நேரம் முனகிறத நிப்பாட்டு. இல்லை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ முனகிறத பார்த்தா. எவ்வளோ நேரமாக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னையே நீ எழுப்பலை அப்படின்றான். நான் மணிக்கணக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இதே மாதிரி இருக்குது அப்படின்றான். ஐயோ, ஏன் அப்படி பண்ணுற, என்னையே எழுப்பாமல் இருக்க? டாம் சொல்கிறான், "கொல்லாத, என்னை பேசாமரு" அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். "Tom, why didn't you wake me sooner? Oh, Tom, don't. It makes my flesh crawl to hear you. What's the matter?" "I forgive you for everything," said Tom, groaning. "Everything you have ever done to me when I am gone." "Oh, Tom, you are not dying, are you? Don't, Tom. Oh, don't, maybe." டாம் உணகிறத பார்த்துட்டு சித்து டாம் கிட்ட அவன்கிட்ட சொல்கிறான், "டாம், எதுக்கு என்னை நீ முதலே சீக்கிரம் எழுப்பாமல் இருந்திருக்க? நீ இந்த மாதிரி முனகிறத பார்க்கும்போது எனக்கு உடம்புலாம் ரொம்ப பதட்டமாக இருக்குது" அப்படின்னு சித்து சொன்னோன்னே டாம் சித்தை பார்த்து திரும்ப சொல்கிறான், "நீ இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்றேன்." உடனே சித்து சொல்கிறான், "செத்துக்கிட்டு இருக்கேன்னு ஏன் பேசுகிற? உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ பேசாம இரு, அமைதியாரு, முனகிறத நிப்பாட்டு" அப்படின்னு சொல்கிறான். "I forgive everybody," said Tom, groaning. "Tell them so," said. And said, "You give my window sash and my cat with one eye to that new girl that's come to town, and tell her." But Sid had snatched his clothes and gone. Tom was suffering in reality. Now his imagination was working well, and so his groans had gathered quite a genuine tone. Sid flew downstairs and said, "Oh, Aunt Polly, come. Tom's dying." "Dying?" "Yes, ma'am." "Don't wait. Come quick." "Rubbish. I don't believe it." But she fled upstairs nevertheless with Sid and Mary at her heels, and her face grew white too, and her lip trembled when she reached
the bedside, she said, "You Tom, what's the matter with you?" "Oh, auntie, I am." "What's the matter with you? What's the matter with you, child?" "Oh, auntie, my sore toe is dying." சித், எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டதா சொல்லு சித். என்னோட அந்த விண்டோ ஷேஸ், அதாவது விண்டோ ஷேஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அந்த மேலேயும் கீழேயும் திறந்து மூடுகிற பலகணின்னு சொல்லுவாங்க. ஜன்னலில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப் மாதிரி இருக்கும். அந்த விண்டோ ஷேஸையும் ஒரு கண் உள்ள அந்த என்னுடைய பூனையும் நம்ம டவுனுக்கு புதுசாக வந்திருக்க அந்த கேர்ள்கிட்ட வந்து கொடுத்துரு. மேலே அவட்ட வந்து நீ இதை மாதிரி சொல்லு. ஆனால் சித் என்ன பண்ணுறான், அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமாக கீழே இறங்குறான். டாம் வாஸ் சஃபரிங் இன் ரியாலிட்டி. ஆக்சுவலாக டாம் வந்து இந்த மாதிரி கத்தியே அவனுக்கு உண்மையாக அவன் கத்துற மாதிரியே ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அந்த அவனுடைய இமேஜினேஷன், அதாவது அவனுடைய கற்பனை சக்தி வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவனுடைய முனகல்கள், அதாவது அந்த முனகல் சத்துறான்ல, அந்த முனகல்கள்லாம் உண்மையாக, அதாவது ஒரு கஷ்டப்படுறவன் எப்படி முனகுவானோ அதே மாதிரி ஒரு டோனுக்கு வந்து மாறிடுச்சு. சித் என்ன பண்ணுறான், மாடியிலேருந்து வேகமாக கீழே இறங்கிட்டே வரான். ஆண்ட் பாலி, சீக்கிரம் வாங்க, டாம் வந்து இறந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்ட் பாலி என்ன சொல்கிறாங்க, டையிங், இறந்துக்கிட்டு இருக்கானா, என்ன சொல்கிற? ஆமாம் மேடம் அப்படின்றான் அவன். டோன்ட் வெயிட், சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சித்து சொல்கிறான். இவர் சொல்கிறான், குப்பையாக பேசாத, ரபிஷ், நான் இதை நம்ப மாட்டேன், ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறான். ஆனால் இருந்தாலும் ஆன்ட்டி, சித்து, மேரி எல்லாரும் வேகமாக கீழே இருந்து சித்து இருக்கிற அந்த அறையை நோக்கி வேகமாக ஓடி வராங்க. உதடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அவள் டாம் படுத்திருக்க அந்த பெட்டுக்கு பக்கத்தில் வந்து, டாம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறா. உடனே டாம் ஆன்ட்டியை பார்த்துட்டு, ஆன்ட்டி நான் அப்படின்றான். வாட்ஸ் த மேட்டர் வித் யூ அப்படின்னு கேட்குறா. அதாவது குழந்தை, உனக்கு என்னாச்சு அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். உடனே இவன் டாம், ஆன்ட்டி, என்னோட அடிபட்ட அந்த விரல் செத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். The old lady sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. This made her feel better and she said, Tom, what a tan you did give me. Now you shut up the nonsense and climb out of this. The groan stopped and the pain vanished from the toe. The boy felt a little foolish and he said, Aunt Polly, it seemed dying and it hurt, so I never minded my tooth at all. Your tooth? Indeed? What's the matter with your tooth? One of them is loose and it aches perfectly awful. There now, don't begin that groaning again. Open your mouth. Well, your tooth is loose, but you are not going to die from that. Mary, get a silk thread and a chunk of fire out of the kitchen. Tom said, Oh, please auntie, don't pull it out. I don't hurt anymore. I wish I may never stir if it does. Please don't auntie. I don't want to stay home from school. டாம் இப்படி செய்கிறத பார்த்துட்டு இந்த ஆண்ட் பாலி பக்கத்தில் உள்ள சேரில் வந்து அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் அழுகிறா, அப்புறம் சிரிக்கிறா, மறுபடியும் ரெண்டையும் சேர்ந்து அழுதுகிட்டே சிரிக்கிறா. இப்போ அவளுக்கு கொஞ்சம் வந்து நிம்மதியாயிடுச்சு. அவள் டாமை பார்த்து சொல்கிறா, நல்ல வேலை செஞ்ச டாம், இனிமேல் இந்த முட்டாள்தனமான காரியத்தை செய்யாத அப்படின்னு சொன்னோன்னா டாம் என்ன பண்ணுறான், முனகிறத வந்து நிப்பாட்டிடுச்சு. வலியும் போன மாதிரி அவன் அப்படியே கொஞ்சம் ஆக்ட் பண்ணிட்டான். அவனுக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, நம்ம முட்டாள்தனமாக செஞ்சோன்னு நினச்சிட்டு. அப்போ ஆண்ட் பாலியை பார்த்து சொல்கிறான், இது இந்த வலி வந்து காலில் ஏற்பட்ட காயத்தில் ஏற்பட்ட வலி வந்து என்னை சாகிற மாதிரி தோணுச்சு, அதனால் நான் பல்லில் ஏற்பட்ட வலியை கூட நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஆண்ட் பாலி சொல்கிறாப்புல, என்னது பல்லா, என்ன சொல்கிற நீ, உன் பல்லுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவன் டாம் திரும்ப சொல்கிறான், என்னுடைய மேல் பல் வந்து கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதனால் ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆன்ட்டி வந்து டாமை பார்த்து, பாரு மீண்டும் நீ இனிமேல் முழங்க ஆரம்பிச்சிடாத, எங்கே உன் வாயை கொஞ்சம் திறந்து காமி அப்படின்னு சொல்கிறான். டாம் வந்து வாயை திறந்தோன்னே ஆன்ட்டி வாயை பார்த்துட்டு, ஆமாம் அதில் ஒரு பல் வந்து லூஸாக இருக்குது, ஆனால் அந்த லூஸாக ஆடிக்கிட்டு இருக்க பல்னால் நீ ஒன்றும் பெருசாக இறந்து போயிட மாட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு மேரியை பார்த்து, மேரி கிச்சனில் போய் ஒரு நெருப்பு துண்டும்
ஒரு பட்டு நூலையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஆன்ட்டி இப்படி சொன்னதும் டாமுக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. டாம் என்ன பண்ணுறான், ஐயோ ஆன்ட்டி, தயவுசெய்து என் பல்லை வந்து பிடுங்கிறாதீங்க, இனிமேல் அதில் காயம் ஏற்படாமல் நான் பார்த்துக்கிறேன், அப்படியே காயம் ஏற்பட்டாலும் இருந்திருந்தாலும் நான் அதை வந்து ஆட்டாமல் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ப்ளீஸ், நான் வீட்டில் இருக்கல, ஸ்கூலுக்கு திரும்பவும் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ யூ டோன்ட் யூ, ஸோ ஆல் திஸ் row was because you thought you would get to stay home from school and go fishing. Tom, I love you so, and you seem to try every way you can to break my whole heart with your mischief. By this time the dental instruments were ready. The old lady made one end of the silk thread fast to Tom's tooth with a loop and tied the other to the bedpost. Then she caught hold of the chunk of fire and suddenly pushed it almost into the boy's face. The tooth was hanging loosely by the bedpost now. டாம் சொல்கிறத கேட்டுட்டு ஆண்ட் பாலி, டாம் இனிமேல் இந்த மாதிரி செய்யாத சரியா, நீ நடத்துகிற இந்த நாடகம், கால்வலி பல்வலின்னு நடத்துகிற நாடகமெல்லாம் நீ ஸ்கூலுக்கு போகிறத கட் பண்ணிவிட்டு மீன் பிடிக்க போகலான்னு நீ ஐடியா பண்ணியிருக்க. நீ செய்கிற குறும்புகள் கலந்த ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் என்னுடைய மனசை நீ ரொம்ப புண்படுத்துகிற டாம். ஆனால் நான் வந்து உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். இதற்கிடையில் டாமோட அந்த ஆடிக்கிட்டு இருக்க பல்லை பிடுங்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிடுச்சு. ஆண்ட் பாலி அந்த பட்டு நூலோட ஒரு முனையை எடுத்து டாமோட ஆடிக்கிட்டு இருக்க பல்லில் கட்டிட்டு, அந்த மறுமுனையை எடுத்து அவன் படுத்திருக்க அந்த படுக்கையோட பெட் போஸ்ட்டில் கட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கங்கு நெருப்பு துண்டை எடுத்து டாமோட மூஞ்சிக்கு பக்கத்தில் வேகமாக டக்குன்னு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோன்னே டாம் என்ன பண்ணுறான், பயத்தில் தலையை அப்படியே பின்னால் வாங்கினோன்னே அந்த பல் வந்து வாயிலிருந்து பிடுங்கப்பட்டு அந்த பெட் போஸ்ட்டில் லூஸாக வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறதா இந்த கதையை முடிக்கிறாங்க. India is the cradle of the human race, the birthplace of human speech, the mother of history, the grandmother of legend, and the grandmother of tradition. Our most valuable and most instructive materials in the history of man are treasured up in India only.